உற்சாகமா சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கை தட்டி இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. பகவனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் ஆமாப்பா சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே. உண்மையா உண்மையா நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கை தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாடுங்க. ஓஹோ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையிலே நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவன் என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையிலே ஜுவாலையாய் நான் காண்கின்றேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே கேளுங்க ஒவ்வொருவர் ஆண்டவரே என் நாவை தொடுங்கப்பா ஓரா பாபா லகா தூராபா ஷேகே தூராபா லகா தூராபா அக்னியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரிலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடவே பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரிலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடுமே பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரிலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே ஒவ்வொரு மேலும் பெரும் சிறு பிள்ளைகள் காற்றாக வாலிபர்கள் வீசிடுமே ஒவ்வொரு மேலும் ஆவி ஊற்றப்படுவதாக நதியாக ரீபா காபா ஷகா தூராபா அக்னியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 பாடுங்க கூட சேர்ந்து நல்ல உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் ஒவ்வொருவரின் நிரப்பு ஆண்டவரே ஆவி இதுவரையில் ஒவ்வொரு மேலும் ஆவியை ஊற்றுங்கப்பா இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஓ ஹalleluya 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 ரீமா கதரபா ரீகதரோ
ரபா ஷேகே துரபாபா. தேவ மகிமை 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 உங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக. உம்மை முழு உள்ளத்தோ அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பே என் இயேசுவே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன். பாடணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் செய்வேன். அது என் விருப்பம் விருப்பம். உம் சித்தம் நான் செய்வேன். அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே எல்லாரும் வாய்களை திறந்து அன்பே என் இயேசுவே ஆருயிரே என் தெய்வமே. இரத்தத்தால் கழுவி ரட்சித்தார் உடுத்தி. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால நம்மை கழுவி கொடுத்தினே. அன்பே என் இயேசுவே என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே திறந்து நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை புகழ்ந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க. எபினேசரா இருந்தீரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எல்ரோயா எங்களை காண்கிறவரே உமக்கு சோத்திரம். யெகோவா ஷாலோமாக எங்களுக்கு சமாதானத்தை தந்தவரே உமக்கு சோத்திரம். எபினேசராக இம்மட்டும் எங்களை நடத்தினீரே உமக்கு சோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல நம்ம திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், நம்முடைய பேச்சு பரிசுத்தமா இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்துல நம்முடைய நினைவுகள்ல இருந்தால் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவுங்க. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படாமல் நம்ம தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இரத்தத்தால் கழுவினீ ரட்சிப்பா கொடுத்தினே. இரத்தத்தால் கழுவினீ ரட்சிப்பா கொடுத்தினே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே என் தெய்வமே. நாளில் கூட மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு அடிப்படை மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். அதை குறித்து கவலை இல்லாமல் இருந்தால் மாம்சம் ஆவியை மேற்கொண்டு விடும். ஆனால் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. யாராவது ஒருத்தர் ரோமர் 8:13 வாசிங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. Jesus. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க தேவ பலனை தாங்கப்பா, தேவ பலனை தாங்கப்பா. நான் பைபிளில் நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இது பயங்கரமான ஒரு வார்த்தை. இது நான் சொல்லலை, ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டால்தான் நம் ஆவியினாலே நடத்தப்பட முடியும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்த நான் செய்வேன், அதுதான் என் விருப்பம். சித்த நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடா கொடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் சபையாராய் இணைந்து இந்த முதல் ஆராதனையில் கலந்து கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்த தேவன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே நீர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாய் கத்தாவே இன்றைக்கு நாங்கள் பெறப்போகிற அந்த பந்தியில் கத்தாவே உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக, எங்களை பரிசு
பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை ஈசோப்பினால சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சப்பா, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இந்த வாரத்துல வந்து சேரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்கூல் காலேஜஸ் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த பாதுகாப்பை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வன்கண், எரிச்சலின் ஆவி, பொறாமையின் கண்களுக்கு மத்தியில ஆண்டவரே நீங்க எங்களை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கற்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை கொடுத்து தாயும் பிள்ளையுமா வேறு பிரிக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே திருமணத்திற்கு என்று ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நாளை நீர் கர்த்தாவே இயேசப்பா நன்மையினால நடத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எல்லார் மேலும் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? நம்முடைய செய்தியின் தலைப்பு என்றால் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம செத்த தேவனை ஆராதிக்கல, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். எபிரேயர்ல 13:8 சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிருள்ளவராய் இருக்கிறதுனால அவர் நம்மை உயிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் நம்முடைய தலைப்பு என்னவென்றால் உயிரடைய செய்கிற தேவன். ஆமென். சொல்லுங்க, உயிரடைய செய்கிற தேவன். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறதோ, மூடப்பட்டு இருக்கிறதோ, அவைகளை திறந்து அவருக்கு ஜீவன் கொடுக்க, உயிரடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 1-14 வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் வசனம் அதையும் பாருங்க, வேதத்தையும் பாருங்க. இந்த வேதத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எசேக்கியேல் 37:1 சொல்லி பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸ் நான் சொல்லிட்டாலே அது தேவனுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அது பாஸ்டருடைய வார்த்தை கிடையாது. இப்போ நம்ம வாசிக்க போகிறது எதுவுமே இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த நாளில் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக விசுவாசிக்க தேவன் நமக்கு விசுவாசம் என்கிற வரத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாரும் கை உயர்த்துக்கு மாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எனக்குள்ள உங்களுடைய விசுவாசத்தை போடுங்கப்பா, சந்தேகத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்ப எங்களுக்கு கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை, தேவனுடைய பராக்கிரமம் செய்யும் கை. கர்த்தருடைய கை எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வல்லமையை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது, அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே கொண்டு போனார். ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு praise the Lord. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் ஆவியான தேவனாய் இருந்ததுனால அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை கொடுத்து உலகத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து, இஸ்ரவேல் தேசத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து அவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவி எனக்குள் வந்தபோது பாருங்க, ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவே அவரை கொண்டு போனார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு உவமைகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். உவமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதையின் மூலமாக சொல்லுவதுதான் உவமை. அதே போல பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு உவமைகளுக்கு பதிலாக தரிசனங்கள் மூலமாக சில காரியங்களை வெளிப்படுத்தி இந்த சூழ்நிலையின் மாறி இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய ஞானம் எவ்வளவு என்பதை நாம் பார்க்கிறோம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு போனாலே நமக்கு பயமா இருக்கும். எலும்பு கூடு பாருங்க, இந்த இடம், இந்த இது எப்படி இப்போ நம்ம கொண்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துக்கு போய் தனியாக கொண்டு போய் சுற்றி என்ன இருக்குது? எலும்புகளாக இருக்குது, மண்டை ஓடாக இருக்குது, எல்லாம் பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. இதை நமக்கும் இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போயிட்டு, இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்காமா? இதில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குதா? இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா? இவங்கெல்லாம் கர்த்தரை துதிப்பாங்களா? இவங்கெல்லாம் கர்த்தரை பாடுவாங்களா? சொல்லுங்களேன். முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உயிரடைவீர்கள். பாருங்க, மனிதனுக்கும் தேவனுக்கும் உண்டான வித்தியாசத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது என்கிட்ட வந்து இந்த சூழ்நிலையை சொன்னால் நானும் உங்கள் கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையான்னு சொல்லி. ஆனால் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். உங்கள் சூழ்நிலையும் என் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை இப்படி இவ்வளோ மோசமாலாம் யாருடைய நிலைமையும் இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அடுத்த 2வது வசனத்தை பாருங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னை அவைகளின் நடுவே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது தயவு செய்து இது என்னுடைய வார்த்தையா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வராது. இது தேவனுடைய வார்த்தையாக நீங்க ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. இது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு எழுதி வைத்து எசேக்கியேலின் காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உயிரடைய செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. பாருங்க, சிதறி கடந்தது மாத்திரமல்ல, உலர்ந்து போயிடுச்சுன்னா பல நாட்களாகி போய்விட்டது. அப்படியே எலும்புகள்லாம் உலர்ந்துச்சுன்னா அதை எடுத்து இப்படி மடக்குனீங்கன்னா டொக்குன்னு உடஞ்சி போயிடும், மாவா மாறிடும். அவ்வளவு அது மழை பெய்து வெயில் அடித்து அது அப்படியே உலர்ந்து போய் காய்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 3வது வசனத்தை பாருங்க. இந்த வசனங்களை ஆண்டவர் எனக்கு கடந்த 3 நாட்களாக என் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். பேசும்போது இந்த பாடல், அந்த பாடலில் கூட இன்னைக்கு கூட நம்ம பாடினோம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன் என்று சொல்லி. கர்த்தர் பாருங்க, அந்த வார்த்தையும் அந்த பாடலையும் ஒன்று
நான் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய மகிமையை நம்முடைய சபையில கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. வாசிங்க. அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, அவர் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இந்த எசேக்கியேலாகிய மனுபுத்திரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்டேன்னா இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், என்ன பாஸ்டர் பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு எங்களை இருக்கிற வேதனையை இன்னும் வேதனையா கூட்டுறீங்களா? என்ன இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீங்க என்ன பேசுறீங்க? ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், பாருங்க, இவர் ரொம்ப சேஃபா பதில் கொடுக்கிறார். இவர் முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். வசிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தேவரீர் அதை அறிவீர். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய வாழ்க்கையில் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கெல்லாம் சில கேள்விகளுக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. கர்த்தருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். என்னவோ ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அப்படின்னு தான் சில வேளைகளில் நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. உண்மைதான். ஆனால் பாருங்க, வாசிப்போம். 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் உங்களையும் என்னையும் கொண்டுதான் செய்வார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஒரு மனிதனை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு மனிதன் தேவை. ஆண்டவரே சொல்லியிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லல, நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனமாக பேச வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பேசுகிறேன், நீ உயிரடைவாயாக. ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே என் கணவன் ரட்சிக்கப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உயிரடைகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். வாசிங்க. உலர்ந்த எலும்பு வாசிங்க. 4வது வசனம். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பிரசங்கம் பண்ண சொல்றார். நான் ஜீவனுள்ள உங்களை பார்த்து பிரசங்கம் பண்றேன். ஒரு அல்லேலூயா சொன்னா அப்படி பாக்குறீங்க. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே, எல்லாரும் சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவிலிருந்து தப்புவித்து அவளை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் அழிவிலிருந்து விடுதலையாக்கும், நம்மை குணமாக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வியாதியே, நான் கர்த்தருடைய வார்த்தையை உன்கிட்ட பேச போறேன், நீ என்ன பண்ண போற? இந்த சரீரத்தை விட்டு வெளியே போக போற. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கலாமா? 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவி. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவி.
இப்பொழுது உயிர் இல்லை, எலும்புகள் எல்லாம் அப்படியே பீஸ் பீஸாக துண்டு துண்டாக கிடக்குது. ஆனால் செத்து போன இப்படியாக உலர்ந்து போய் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீர்க்க தரிசனம் ஒரே, நீ பேசு, நான் இவைகளுக்குள்ளே ஆவியை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணி அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள். பாருங்க, உலர்ந்து போன ஜெப வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய செய்ய வல்லவராயிருக்கிறார். உலர்ந்து போன வேத வாசிப்பு, உலர்ந்து போன சமாதானம், உலர்ந்து போன குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியம், உலர்ந்து போன ஊழியமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டு உயிரடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரடைவீர்களாக, ஹல்லேலூயா, உயிரடைவீர்களாக. பாருங்க, இந்த நாட்களில் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லியிருக்கு. வெளிப்படையாக பார்க்கும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல பவுடர் போட்டு நல்ல ஆள் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஆவியிலே செத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அவர்களை எழுப்புவதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்குள்ள ஒரு உயிரடைய வேண்டுகிற காரியங்களில் உயிரடையணும். குடும்பங்களில் எந்தெந்த காரியங்கள் முடங்கி போய் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து போய் இருக்கிறதோ, கர்த்தர் அதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்களை தோலினால் மூடி, உங்களை தோலினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாமே ஆண்டவர் தான் செய்ய முடியுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாம்ச பலத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய சுய பலத்தை நம்பி ஓடி ஓடி ஏமாந்து போகக்கூடாது. பாருங்க, நான் என்றால் இந்த நான் யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் நரம்புகள், மாம்சம், தோல், ஆவி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நரம்பு, மாம்சம், தோல், ஆவி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும், எல்லாம் சத்தமா சொல்லணும். எந்தெந்த காரியங்கள்லாம் முடங்கி போய் இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் எலும்பு கூடு மாதிரி இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் உலர்ந்து போய் இருக்குதோ, அந்தந்த காரியங்கள்ல ஆண்டவர் நரம்பு, எல்லாம் சொல்லுங்க, நரம்பு, 2வது மாம்சம், 3வது தோல், 4வது ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னுடைய வார்த்தைனா நீங்க நம்ப வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைனா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் நாங்கள் முடங்கி போயிருக்கிறோமோ, உலர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த காரியங்களை பார்த்து நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறோம்ப்பா. எலும்புகளே உயிரடையுங்கள், எலும்புகளே உயிரடையுங்கள். கர்த்தருடைய மகிமை பெரிய காரியங்களை செய்வதாக. பாருங்க, இந்த காரியத்தை சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை எந்த இடத்துல வச்சு சொல்றார் தெரியுமா? ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு பிரேத குழிக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. அந்த லாசரு மரித்து போய் 4 நாள் ஆகிவிட்டது. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறார்கள். எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு, ஒரு 4 நாளைக்கு முன்னால வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏன் ஆண்டவரே, நீங்கள் ஒரு 4 days ஏர்லியாக வந்திருந்தா இந்த லாசரு மரித்திருக்க மாட்டாரே. இப்போ கல்லறையில் உள்ள வைத்தாச்சு, இப்போ நம்ம இந்த கல்லறையை திறந்தா நாருமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த நரம்புகள், இந்த தசைகள், இந்த மாம்சம், தோல், இந்த ஆவியெல்லாம் வருவதற்கு தடை என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா.
2 தான். அவிசுவாசம், சத்தமா சொல்லுங்க, அவிசுவாசம், கீழ்ப்படியாமை. அது எப்படி நடக்கும்? அது எப்படி நரம்பு வரும்? அது உலர்ந்து போயிடுச்சே. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா? பேசுறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் இது நடக்குமா? மனிதனால கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். உண்மைதான். நம்மளால நரம்பும் வைக்க முடியாது, நம்மளால மாம்சமும் வைக்க முடியாது, நம்மளால அதுக்கு தோலும் கொடுக்க முடியாது, நம்ம அதுக்கு ஆவியையும் கொடுக்க முடியாது. அந்த சக்தி, அந்த வல்லமை நம்மிடத்தில் இல்லைதான். ஏனென்றால் இது கையை விட்டு போயிருச்சு. இது எலும்பு கூட மாறிடுச்சு, இது உலர்ந்து போயிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்கள் தோலினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். வாசிங்க. அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஹீரோவே அவர்தான். ஹல்லேலூயா. இதுல எல்லாத்துக்கும் மேலாக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அதிசயங்களை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது. கைத்தட்டி பாடலாமா? எல்லாம் கைத்தட்டி. கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கைத்தட்டி. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு முறை கூட. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கைத்தட்டு தம்பி. தூங்கக்கூடாது, நல்ல உற்சாகமா. ஆமென். தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பாடுங்க. தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே. கைத்தட்டி. பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. உன் தேவன் யார் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் கேட்டார், என்னால் செய்யக்கூடாதது ஒன்று உண்டோ? இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்வீங்க? இந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிப்பீங்களா? உங்களால முடியுமான்னு கேட்பீங்க. என்னால எல்லாம் செய்ய முடியாது. மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவரையே பற்றி கொள்ளுங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரம்ப நம்மளால கொடுக்க முடியுமா?
நம்மளால தோலை வைக்க முடியுமா? நம்மளால மாம்சத்தை வைக்க முடியுமா? நம்மளால ஆவியை கொடுக்க முடியுமா? நோ, நாட் பாசிபிள். ஆனால் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். முழங்கால் போட்டு தீர்க்க தரிசனம் உரைங்க உங்க குடும்பத்துக்கு. இயேசுவின் நாமத்தினாலே நான் ரட்சிப்பை கட்டளையிடுகிறேன், ரட்சிப்பு உண்டாவதாக சொல்லி நீங்க பேச ஆரம்பிங்க. இல்லாததை குறித்து இவர் இப்படி தண்ணி அடிக்கிறாரு, இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது பேசி ஒரு பிரயோஜனமோ இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. நீ உயிரடைவாய், நீ உயிரடைவாய். உலர்ந்த எலும்பே நான் உன்னை பார்த்து பேசுகிறேன், நீ உயிரடைவாய் என்று சொல்லி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பேச ஆரம்பிங்க. இந்த பட்டணத்துக்காக பேசுங்க, இந்த தேசத்துக்காக பேசுங்க. ஜெபத்தில் இன்னும் தீவிரப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க 7வது வசனத்தை வாசிங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு கட்டளையிட்டபடியே. எல்லாம் சொல்லுங்க, கட்டளையிட்டபடியே. சத்தமா சொல்லுங்க, கட்டளையிட்டபடியே. ஆமா. ஏன், எதுக்கு, எப்படின்னு கேட்காதீங்க. மாம்சத்தில் சிந்திக்காதீங்க, மாம்சத்தில் யோசிக்காதீங்க. அந்த பாருங்க, அந்த தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவரே இதை எப்படி நான் சொல்கிறது, இதை போய் நான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னால் அவங்க எங்கிட்ட திருப்பி கேட்க மாட்டாங்களா, அது எப்படின்லாம் கேட்க மாட்டாங்களா? எதை பற்றி நீ கவலைப்படாத, நான் சொன்னதை நீ செய். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் விசுவாசம், கீழ்ப்படிதல். சொல்லுங்க, விசுவாசம் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் கீழ்ப்படிதல். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருந்தால் அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. சிலர் விசுவாசம் இருக்கும், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பாவத்திலே வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா எப்படி அற்புதம் நடக்கும்? அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு நல்ல விசுவாசமாக ஆண்டவரை நல்ல கீழ்ப்படிவாங்க, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இரண்டும் அந்த சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் செயல்படும் போது தான் பாருங்க என்ன நடக்கும். வாசிங்க. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இரைச்சல். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, இரைச்சல், இரைச்சல். சத்தமா சொல்லுங்க. என்ன நீங்க சொல்ற சத்தத்துல இரைச்சலே வராது போல இருக்கே. நல்லா சொல்லுங்க, இரைச்சல். இரைச்சல். ஆமா. பாருங்க, 2 நாளா நான் பைக்ல போட்டும் போதெல்லாம், வெளியே போகும்போதெல்லாம் ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா, ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா, ஒரு இரைச்சலின் சத்தம். இரைச்சல் தான் எழுப்புதலின் ஆரம்பம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒரு எழுப்புதலின் ஆரம்பம் இரைச்சலின் சத்தம். எலும்புகள் எல்லாம் ஒரே சத்தம், கட 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 கடன்னு சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு எலும்பும் அங்கங்கே போய் அது ஜாயின் ஆகுது. மண்டை ஓடுக்க தேடி மண்டை கழுத்து போகுது, கழுத்து பக்கம் போன உடனே ஷோல்டர் போகுது, ஷோல்டர் போன உடனே இடுப்பு போகுது. அந்த இடத்துல ஒரே சத்தம், ஒரே கட கட கடன்னு சத்தம் கேட்குது, ஒரு இரைச்சல் உண்டாகுது. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? அங்கே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அங்கே ஆரம்பித்த உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. வாசிங்க. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி. அசைவு. எல்லாம் சொல்லுங்க, ஒரு அசைவு. என் குடும்பத்தில் ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நல்ல கரங்களை உயர்த்தி. என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். என் வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும். இரைச்சல், இரைச்சலுக்கு பின்பு ஒரு அசைவு. ஹல்லேலூயா. அப்படியே அந்த விரலை வைங்க பார்ப்போம். எசேக்கியேல் 37:7 வைங்க, விரலை வச்சு, ஏசப்பா இந்த வார்த்தைகள் எங்கள் குடும்பத்தில் நடக்கணும் அப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நீர் என்ன செய்ய சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி என்ன பாருங்க, பாருங்க, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு அசைவு. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு அசைவு தேவை. இந்த தேசத்தில் ஒரு கர்த்தருடைய அசைவு தேவை, நம்முடைய குடும்பத்தில் ஒரு அசைவு தேவை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு தேவை. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். பாருங்க, ஒவ்வொரு எலும்பும், வாசிங்க, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது, தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. இவன் பேச ஆரம்பித்த உடனே
கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப ஆச்சரியம். உலர்ந்த எலும்புகள், அங்கங்கே சிதறி போயிருக்கிற எலும்புகள் பாருங்க, எலும்புகள் தன் எலும்புகளோடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது, என்னால் கூடாதது, என் கணவனால் கூடாதது, என் மனைவியால் கூடாதது, என் பிள்ளைகளால் கூடாதது கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாம்சத்தில் நம்ம யோசித்தால் இது நமக்கு புரியாது, நமக்கு எட்டாது. ஆண்டவர் தான் சொல்ற, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றதுதான் இதுதான் நமக்கு அறியாதது, நமக்கு எட்டாதது, நமக்கு புரியாதது, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார் என்றால் அதுதான் இந்த காரியங்கள். ஹல்லேலூயா. பாருங்க 8வது வசனத்தை வாசிப்போம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல், பாருங்க, அதெல்லாம் ஒன்று கூடினது மாத்திரமல்ல, அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நடைப்பிணமாக தான் இருக்கிறார்கள், ஆவி இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ஆவி இல்லை. கர்த்தர் ஆவியை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடினது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன உண்டாச்சு? மாம்சம் உண்டாயிடுச்சு. அதுக்கு மேலே நரம்புகள் வந்துச்சு. அதுக்கு மேலே தோல் வந்துருச்சு. இப்போ என்ன தேவைன்னா அதுக்கு ஆவி தான் தேவை. ஹல்லேலூயா. இவ்வளவு செய்தவர் அதையும் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். பாருங்க, வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உன்னை அமெரிக்கா அனுப்புவார், ஆஸ்திரேலியா அனுப்புவார், உன் பேர் இது அதுன்னெலாம் தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன நமக்கு வருகிறதோ அதை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எலும்புகளை பார்த்து நீ பேசுனார், நரம்பு உண்டாகட்டும்னார், தோல் உண்டாகட்டும்னார், சதை உண்டாகட்டும்னார், உண்டாயிடுச்சு. இப்போ என்ன தேவைன்னா ஆவிதான் வரணும். வாசிங்க. மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, மனுபுத்திரனேன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. மனுபுத்திரனேன்ற இடத்துல உங்க பேரை போட்டு நீங்க வாசிங்க. பாருங்க, இது இந்த வேதம் பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது, சில தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் உன்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கெல்லாம் என்னன்னு என்ன பண்ணணும்? நம்ம வாசிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்பா, ஹல்லேலூயா. அவர் உன்னை புல்லுள்ள இடங்கள்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஹல்லேலூயா. வேதத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டு இதை நாம் உரிமை கொண்டாட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க. மனுபுத்திரனே நீ தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து, நீ காற்று திசை 4, வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத், வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு 4 திசையில் இருந்தும் வந்து கொலையுண்ட இவர்களை உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். இவர்கள் மேல் ஊது என்று சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தில் ரட்சிப்பை ஊதுகிறோம். மெல்ல சொல்லுங்க, என் குடும்பத்தில் ரட்சிப்பை ஊதுகிறோம். எங்கள் குடும்பத்திலே சுகத்தை ஊதுகிறோம். எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே ஒரு செழிப்பை ஊதுகிறோம். எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை ஊதுகிறோம். ஹல்லேலூயா. உயிரடைவாயாக இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி, ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஆவியை என்ன பண்ணாரு? ஊதுனாரு. பாருங்க, இந்த ஆவி அந்த செத்து போன சரீரத்துக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா.
வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஹல்லேலூயா. மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்றால், இந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம்தான். ஹல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது, எந்த சயின்டிஸ்டாலையும் செய்ய முடியாது, எந்த டாக்டராலையும் செய்ய முடியாது. ஆனால் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். பாருங்க வசனத்தை வாசிக்க மீண்டுமா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது ஆண்டவருக்கு கஷ்டமா ஈஸியா? சத்தமா சொல்லுங்க. லேசான காரியம். சொல்லுங்க, லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்க மூடி வச்ச ஃபைலு, அது 5 வருஷத்துக்கு முன்னால மூடி வச்ச ஃபைலை திறந்து கர்த்தர் உங்களுக்கு என்ற அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லேசான காரியம் ஆண்டவருக்கு. இது லேசான மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது தேவனுக்கு லேசான காரியம் என்றால், அந்த நரம்பு தசைகள் எலும்புகளை கொடுத்து அதிலே ஆவியை ஊதுவதும் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்க்கிற விதம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் அப்படியே பெரிய ஆளை நினைச்சிடாதீங்க. ஊழியக்காரருக்கு கனத்தை கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனால் நம்மை விடுவிக்க கூடிய வல்லமை உள்ள தேவன் ஒருவரே, அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 10வது இப்ப எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். பாருங்க, அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். கற்பிக்கப்பட்டபடினா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றபடி நான் அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படுகிறேன். இது ரொம்ப முக்கியம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில உயிரடைய செய்ய வேண்டும் என்றால் விசுவாசம் கீழ்ப்படிதல். எதற்கு கீழ்ப்படிதல்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்முடைய சொந்த போக்கில் போயிட்டு நம்முடைய விருப்பத்தின்படி தீர்க்க தரிசனம் உரைச்சா நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் வாசிங்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். மகா பெரிய சேனை. சொல்லுங்க, மகா பெரிய சேனை. இந்த பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இப்போ மகா பெரிய சேனையாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு பாடல் உண்டு, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். ஆமென். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பேற்று எழும்பட்டுமே. பாடுங்க விசுவாசத்தோடு. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பேற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடலாமா? ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பேற்று எழும்பட்டுமே. பாடுங்க. உலர்ந்த, அறிக்கை பண்ணுங்க. என்னில் உயிர் பேற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து
ஊதுகிறோம், சமாதானத்தை ஊதுகிறோம். விசுவாசத்தோடு இந்த பாடலை இந்த வாரம் முழுசும் பாடிக்கிட்டே இருங்க. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்கிற ஆண்டவர். தீர்க்க தரிசனமா பாடுங்க. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஜீவ நதியாக உம்முடைய ஆவி, எங்கள் ஜீவ நதி என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஜீவ நதி எங்களுக்குள்ள பாயணும்ப்பா, எங்க குடும்பத்துக்குள்ள பாயணும், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பாய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நல்ல. 11வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே. மனுபுத்திரனேனா அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், புதிய ஏற்பாட்டில் சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்ற இடத்துல எல்லாம் சபை என்று போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. புரியுதா? மனுபுத்திரனேன் என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க, நான் என் பேரை போட்டுக்கிறேன். இஸ்ரவேல் என்றாலே என்னது? The chosen one, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் சபைதான் புதிய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்தெந்த காரியத்திலலாம் உலர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களில் நான் உங்களை உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டோம்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய பாதத்தில் அமரணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஆண்டவரே இந்த எசேக்கியேல் 37 நடக்கணும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்ப்பா. நான் எத்தனை வருஷம்ப்பா நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது, எத்தனை வருஷம்தான் என் குடும்பத்தில் இப்படியே இருக்கும். ஆண்டவரே இதில் எனக்கு ஒரு உயிரடையணும்ப்பா, இதில் ஒரு மாற்றம் வரணும்ப்பான்னு யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவர்கள் அவங்க பாருங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்க. எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. உலர்ந்து போயிட்டோம், எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க விரும்பல. நீங்களும் நானும் சும்மா இருந்தா கூட ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட விரும்புகிறார், ஒரு மாற்றத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஜனங்க பாருங்க என்ன பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க பாருங்க. இந்த எலும்பு கூடுகள் எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, வறண்டு போன ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்று போன ஒரு சூழ்நிலை, அறுப்புண்டு போன ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரடைவாய். ஹல்லேலூயா. நீ உயிரடைவாய். You will receive new life. நீ புதிய ஜீவனை பெறுவாய், நீ உயிரடைவாய். உங்க குடும்பம் இப்படியே போவது தேவ சித்தம் அல்ல. இப்படியே இருந்து இப்படியே நாம அறுப்புண்டு போவது தேவ சித்தம் அல்ல. ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயமாக உங்களையும் என்னையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, உயிரடைய செய்யும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உலர்ந்து போயிற்று, நம்பிக்கையற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். we are lost. நாங்கள் தொலைந்து போயிட்டோம்.
இதுக்கு மேலே எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்கலை, இப்படி சொல்லுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் உயிரடைய செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. There is a hope for us. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 12வது வசனத்தை வாசி முடிக்க போறோம், சீக்கிரமா வாசிங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். ஹல்லேலூயா. உங்க கடனை பார்த்து பேசுங்க. உங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் மூடப்பட்டிருக்கோ அதை பார்த்து பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தர் நரம்புகளை உருவாக்குவார். கர்த்தர் தசைகளை உருவாக்குவார். கர்த்தர் தோலினாலே அதை மூடுவார். கர்த்தர் அதற்கு ஒரு ஆவியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்கு எந்த சாப்டரும் க்ளோஸ் ஆகலை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரவில்லை, அவருடைய கோபாக்கினை நாட்கள் இன்னும் வரவில்லை. கர்த்தருடைய கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொண்டால் எந்தெந்த காரியங்கள் உலர்ந்து போயிற்றோ அவைகளுக்கு உயிரடைய செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. இதோ என் ஜனங்களே, இதோ என் ஜனங்கள், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுகந்தரிக்க நான் உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து நானே கர்த்தர் என்று விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரேத குழிக்கு முன்பதாக தான், லாசருவின் பிரேத குழிக்கு முன்பதாக தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொன்னாரே, அந்த தேவன் தான் சொன்னார், லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை பார்த்து தீர்க்க தரிசனமாக நீங்கள் பேசணும். பிரச்சனையை பேசி பேசி குடும்பத்தில் உட்கார்ந்து அழுது நீ தான் காரணம், ஒன்னால தான் கடன், நீ தான் இதுக்கு, நீ தான் அதுக்குன்னு சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறதை நிறுத்திட்டு முழங்கால் போட்டு தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் சூழ்நிலை உலர்ந்து போயிருக்கப்பா, எலும்புகளைப் போல நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், இதற்கு ஒரு நரம்பை கொடுங்கப்பா, இதன் மேலே ஒரு தோலை கொடுங்கப்பா, இதன் மேலே உம்முடைய ஆண்டவரே சதையினால மூடி ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர் சந்தேகப்படுறீங்க. ஆண்டுடைய வார்த்தையை தயவு செய்து யாரும் சந்தேகப்படாதீங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பேசுகிற நான் நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. மனுஷன் மாறிடுவான். என்ன பிரதர், நேற்றுக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு பார்த்தா முடியெல்லாம் நரைச்சதெல்லாம், நேற்று டை அடிச்சுதான் இன்னைக்கு டை அடிக்கலை, எல்லாமே மாறிடும். மனுஷன் எல்லாம் மாறிடுவான். எப்படி இருந்தீங்க பிரதர், என்ன இன்னைக்கு என்ன பிரதருக்கு சுகரா, எல்லாம் மாறிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாது. இந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, நான் கீழ்ப்படுகிறேனோ, நான் விசுவாசிக்கிறேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உலர்ந்தவைகளை உயிரடைய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிரேத குழிகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து நான் தேசத்திலே உன்னை ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். ஆமென். வாசிக்க 13வது வசனம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து
உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்று எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என் பையன் ஜெபம் பண்ணி எத்தனையோ மாசம் ஆகி போச்சுங்க, என் பிள்ளை இப்படி இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. ஒரு ஆவியை ஊற்றும் போது உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஆவியை ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, ஊதுங்கப்பா. அந்த மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அந்த ஆதாமின் மேல ஊதும் போது அவ ஜீவ ஆத்மா வானானேப்பா. அந்த ஆவியை எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியா 14வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். இரண்டாவது முறை. ஃபர்ஸ்ட் 7வது வசனத்துல ஒரு முறை உயிரடைவீர்கள். இப்போ 14வது வசனத்துல ஃபர்ஸ்ட் எத்தனாவது வசனத்துல வந்து 5வது வசனமா? 5வது வசனத்துல உயிரடைவீர்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. இப்போ திருப்பியும் 14வது வசனத்துல 2 முறை கர்த்தர் அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்திருக்கணும் பாருங்க. உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் போய் இவ்வளவு விசுவாசத்தோடு யாரால பேச முடியும்? நமக்குள்ள என்ன இருக்கும்? எப்படிடா இது நடக்கும்? இஸ் இட் பாசிபிள்? இது நடக்குமா? ஆனா அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த அளவுக்கு விசுவாசித்தானோ, எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தானோ, அதே கீழ்ப்படிதலையும் அதே விசுவாசத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, எசேக்கியேலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், எசேக்கியேலுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குப்பா, எனக்குள்ள சந்தேகம் இருக்குதப்பா, எனக்குள்ள கீழ்ப்படியாம இருக்குதப்பா. ஆனா இந்த நாள்ல எசேக்கியேலுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதல், அதே விசுவாசம் எனக்குள்ளே வரட்டும், எனக்குள்ளே வரட்டும் அப்பா. வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், நான் உங்களை தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இரண்டாவது முறையா சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது மனிதனால் நடந்ததல்ல. என் குடும்பம் எப்படி இருந்த குடும்பம் எப்படி மாறினது என்பது இது எந்த மனிதனும் செய்யவில்லை. எங்க குடும்பத்தார் இது செய்து உதவி செய்ததனால் இது நடக்கவில்லை. என் தேவனே எனக்கு இதை செய்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக, நான் சொல்லத்தக்கதாக இந்த ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று, இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த எசேக்கியேல் 37:1-14 ஆண்டவருக்கும் எசேக்கியேலுக்கும் நடந்த உரையாடலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி ஆண்டவர் எப்படி முடிக்கிறாரு? இதை சொன்னேன், இதை செய்வேன். எல்லாம் சொல்லுங்க. சொன்னவர் செய்வார், சொன்னவர் செய்வார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சொன்னவர் செய்வார், சொன்னவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க. சொன்னதை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, எனக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன் இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன். எந்தெந்த காரியங்கள்லாம் நானும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறது என்னன்னா, இந்த மாதத்துல உலர்ந்து போனவைகளை உயிரடைய செய்கிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயிரடைய செய்வாராக. ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசத்தை போடுவாராக. ஒவ்வொருவருக்குள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? உயிரடைவீர்கள். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர
உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இன்று உயிர் பெற்று எழும்ப வேண்டுமே. ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே. கைதட்டி உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்பு உயிர் பெற்று எழும்பிட வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஓ உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கடைசியா ஒரு முறை கூட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதும் வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.